குயிக்கான ஈஸியான ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? வேறு ஒன்றும் இல்லைங்க. 2 வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு, அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, அதோட நான் எடுத்து வச்சுருக்க மாதிரி 1 கப்பு கோதுமை மாவு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கப்பால் 1 கப் போட்டிருக்கேன். இந்த கப்பால் 1 கப் போட்டுட்டு, இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். அடிச்சுட்டு வந்தால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதை அப்படியே எடுத்து நெய் தடவுல பேனில் சின்ன குட்டி தோசை அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி சுற்றி நெய்யை தடவி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஸ்லோவாகவே ஃப்ளேமை வச்சு குக் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. நம்மளுடைய பனானா பேன் கேக் ரெடி. எடுத்தோம்னா எவ்வளவு பஞ்சாயத்து எதுக்குன்னா, என்னோடய பையனுக்காக. என் பொண்ணு வாழைப்பழம் சாப்பிட்ருவான், என் பையன் சாப்பிட மாட்டான். அதனால தான் இந்த வாழைப்பழத்தை ஒளிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பேன் கேக்கை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஓரளவுக்கு அவன் சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றதுக்காகவே இந்த பேன் கேக்கை ரெடி பண்ணியிருக்கேன். இதை கொடுத்து ஓரளவுக்கு அவனை மேனேஜ் பண்ணிடலாம். இந்த பேன் கேக்கு நம்ம ரெசிபியை நம்ம கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கும் இதையே கொடுத்து நம்ம பசங்களுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுத்து இதை பழக்கிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.